लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदिधराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। भूतं सरश्च महदाग्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। சூடிக்கொடுத்த சுடற்கொணியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்றையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. நீலா துங்கஸ்தனகிரிதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் पारार्ध्यं स्वं श्रुतिसदशिरश्चिद्धमध्यापयन्ती स्वोचिष्टायां स्रजिनिगलितं या पलात्कृत्य भुङ्क्ते कोधादस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। शब्दप्राहारमध्ये सरसीजमुहुलोद्भासमाने विमाने रङ्गा कावेरी मध्यदेशे मृदुदरपनिराट् भोगपर्यङ्गबाहे निद्रामुद्राभिरामं कडिनिघडशिरः पार्श्वविन्यस्तहस्तं पद्माधात्रिकराभ्यां परिषितशरणं रङ्गराजं भजेऽहम्। गोपिका जीवनस्मरणं गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा। சம்சாரிகளை எப்படியாவது கரையேற்றணும் அப்படின்னு ஸ்ரீயப்பதியான பகவான் படுற பாடு அதிகமாக. இங்கே பகவானுடைய பலம் பெருசா இல்லை சம்சாரிகளுடைய பலம் பெருசான்னு சொல்ல வந்தா, சம்சாரிகளுடைய பலம்தான் ரொம்ப பெருசா இருக்கு, பகவானுடைய பலம் பெருசா இல்லை. ஏன்னா ஆச்சாரியர்கள் சொல்ற மாதிரி அது அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். பகவத் அவதாரங்கள் இவ்வளவு வந்தும், பாகவதர்கள் இவ்வளவு வந்தும், மகான்கள் இப்படி மண்டி கிடந்தும் அவன் சம்சாரத்திலேயே உழணும் அப்படின்னு ஆசைப்படும் பொழுது அவனும் அந்த சுகத்தை விட்டபாடில்லை. இவரும் அவனை எப்படியாவது கரையேத்தாம விடக்கூடாதுன்னு இவரும் விட்டபாடில்லை. இதுல எப்படி இருக்கு அப்படின்னா, சத்திய சங்கல்பனான பகவானுடைய சாமர்த்தியம் பெருசா இல்ல சம்சாரத்துல உழலணும்னு ஆசைப்படுற அந்த ஜீவாத்மாவுடைய சாமர்த்தியம் பெருசான்னு கேட்டா ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதில்லையா? ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதில்லைன்னு எப்படி நமக்கு காண கிடைக்குது? சாதாரணமாக நம்ம இன்னைக்கு பார்க்கும் பொழுதும் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க. இந்த ரெண்டு பேருடைய போட்டியில் யார் போட்டி ஜெயிக்குதுன்னு பார்க்கத்தான் பகவான் பல லீலைகளை, பல கிருஷிகளை செய்கிறார். இவங்களை கரையேத்தாம போறது கிடையாது அப்படின்னு சங்கல்பிச்சு தான் இன்னைக்கு நானும் நீங்களும் பார்க்கிற எல்லா கோவில்கள்லையும் பகவான் வியாபிச்சிருக்கார், அர்ச்சாரூபத்தில் வியாபிச்சிருக்கார். வேதமே சொல்றது, பகவான் முதல்ல இந்த காரிருள் மாதிரி இருந்த இந்த பிரபஞ்சத்தில், இந்த பிரளய காலத்தில் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு எதுவுமே தெரியாம தூங்கி கொண்டிருந்த சமயத்தில் ஜீவகோடிகளை எப்படியாவது கரையேற்றணும் அப்படின்னு முதல்ல யோக நித்திரையிலிருந்து பகவான் எழுந்திருச்சு சங்கல்பிக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்றது. வேதம் ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் ஆரம்பிக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த நிலையத்தான் பிரகிருதி அவித்யை அப்படின்னு நமக்கு அந்த அந்த பதங்களெல்லாம் நம்ம அதுக்கு தான் பயன்படுத்துகிறோம் இல்லையா? தமகாசே தமசா கூடமக்ரே பிரகேதம் சலிகும் சர்வமாயிதம். அந்த நிலை நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது, அது அப்படியே கிடக்கு. நமக்கு புரிஞ்ச பாஷையில் சொல்லணும்னா சூன்யமாக இருக்குது. இதனால என்ன யாருக்கு பயன்? ஜீவாத்மா அப்படியே சம்சாரத்தில் உழணும் உழணும்னு அவன் அப்படியே இருக்கான்.
இவரும் விட்டப்பாடு கிடையாது. அவனை எப்படியாவது கரையேற்றணும் கரையேற்றணும் கரையேற்றணும். அப்படியே இருக்கு. இது எப்படி இருக்கு? சோ காமயத பகுஸ்வான் பிரஜாயேயேதி. அவர் அவதரிக்கணும்னு நினைக்கிறார். இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்றார். ஜகத்தை சிருஷ்டி பண்ணி என்ன பிரயோஜனம்? இந்த சிருஷ்டியால என்ன நலன் யாருக்கு ஏற்பட போறது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்கிறோமா? அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதா? பகவான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணினத்துக்கான காரணமே உங்களையும் என்னையும் ரட்சிக்கத்தானே. உறங்கி கிடக்கக்கூடிய குழந்தைகள் அப்படியே உறங்கி கிடக்கட்டும், அப்படியே தூங்கட்டும்பா அப்படின்னு ஒரு அம்மா நினைப்பாளா? அம்மா நினைக்க மாட்டா. தூங்கினது போதும், கொஞ்சம் எழுந்திருச்சு அப்படி ஆடி ஓடி விளையாண்டு கொஞ்சம் இப்படி பூவா சாப்பிடு, சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு அம்மா ஊட்டி விடுவாளே. எப்படியோ போகுது, எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு தொந்தரவே கிடையாது, அதை குடி இதை குடின்னு கேட்கறது கிடையாது, நல்லா தூங்குது குழந்தை, இப்படியே தூங்கட்டும்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க இல்லையா? அவதானே அம்மான்றது. அப்படி இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை கோடி மாத்ருக்களுக்கு சமமான பகவான் தூங்கட்டும்னு விட்டுருவாரா? விடமாட்டாரே. அதனால அவனுக்கு கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களை எல்லாம் கொடுத்து, இவன் இந்த இந்திரியங்களை எல்லாம் வச்சு என்ன அணுகுவான், இதை எனக்காக மட்டும் பயன்படுத்துவான், இது எனக்கானதுன்னு அவன் உணர்வான் அப்படின்னு எல்லா ஜீவன்களுக்கும் அந்த இந்திரியங்களை கொடுத்து அதை தனக்கானதுன்னா பகவானுக்கானதுன்னு அவன் உணரணும் அப்படின்னு அவர் அதெல்லாம் கொடுத்தாரு. அசீத்த விரிஷ்டான் பிரளயே ஜந்துன் விலோக்ய ஜாத நிர்வேதா. வேதாந்த தேசிகர் சொல்றார், திருமலையில பகவான் எந்த விதமான பிரச்சனையும் யாருக்கும் கொடுக்காம, நானும் உன் இடத்துக்கு வரல, அதுக்காக உன்னை விட்டுட்டு நான் என் இடத்துக்கும் திரும்பி மேலே போகலை, நான் நடுவில் இந்த மலையில் நின்றுக்கிறேன், உனக்கு எப்பெல்லாம் என்னை பார்க்கணுன்னு ஆசை வருதோ, உனக்காக நான் இங்கே இருக்கன்ற நினப்பு உனக்கு என்னைக்கு முழுசாக வருதோ அப்போ ஓடி வந்துரு அப்படின்னு தன்னுடைய திருச்சரணங்களை காண்பிச்சு பகவான் அங்கே நிற்கிறாரே. அந்த தயையே நான் என்னன்னு சொல்றது? வேதாந்த தேசிகர் கேட்குறாரு நம்ம கிட்ட. அந்த தயையை என்னன்னு சொல்றது? உனக்கு கண்ணு கொடுத்ததுக்கான பலன் பகவான திருமலையப்பனை போய் நீ சேவிக்க வேணாமா கண்ணார? உனக்கு காது கொடுத்ததுக்கான பலன் பகவானுடைய கதா சவனங்களை எல்லாம் காதார கேட்க வேணாமா? உனக்கு நாக்கு கொடுத்ததுக்கான பலன் இந்த கலியுக தர்மமான நாம சங்கீர்த்தனத்தை நீ பண்ண வேணாமா? இப்படி எல்லா விதமான கிரியைகளையும் அந்த இந்திரியங்களுக்கு கொடுக்கப்பட்டு விதிக்கப்பட்டு அது பிரேமையால பரிபாவிக்கப்பட்டு ஜீவன்களை எல்லாம் உத்தாரணம் பண்ணணும் அப்படின்ற ஒரே உத்தேசம் பகவானுக்கு உண்டு. இது பகவானுடைய சங்கல்பம். ஜீவனுடைய சங்கல்பம் எப்படி இருக்குன்னா, இந்த ஜென்மத்துல தான் எனக்கு நல்ல கணவன் அமையல, நல்ல பெண்டாட்டி அமையல, நல்ல பிள்ளைங்க அமையல, கிருஷ்ணா அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்லதா கூட எனக்கு. இவன் எதுக்கு பிளான் போடுறான் அப்படின்னா, அடுத்தடுத்த ஜென்மத்தில் அவனுடைய சுகபோகங்கள் விருத்தியாகிட்டே போகணும்னு ஆசைப்படுறான். இவன் எந்த வாசனையோட இந்த உடம்பை விடுறானோ ஒரு வாசனையோடைய ஒரு பத பிரயோஜனங்களுக்கும் ஒரு பிறவி எடுப்பான். எப்படி எடுப்பான்றது நமக்கு தெரியாது. அப்போ இந்த கைகளால திருமலையப்பனை நீ பூஜை பண்ண வேண்டாமா? இந்த வாயால நீ பாட வேண்டாமா? அவன் எழுந்தில் இருக்கக்கூடிய திவ்ய மங்கள விக்கிரக ரூபங்களை எல்லாம் நீ போய் சேவிக்க வேண்டாமா? அந்த அர்ச்சாவதாரங்களை எல்லாம். அதுக்காகத்தானே இந்த கை காலு இந்த எல்லா இந்திரியங்களும் உனக்கு இருக்கு. இதை நீ துர்விநியோகம் பண்ணக்கூடாது. இதை நீ துர்விநியோகம் பண்றது எப்ப அப்படின்னா, இந்த லோக விஷயங்களையே காதுல கேட்டு லோக விஷயங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான பொழுதுபோக்குகளையே உன் நாட்டத்தை செலுத்தி அதை நீ உன்னுடைய ஸ்வரூபமா நீயே நினைக்கலனாலும் உனக்கு அது ஒரு நாள் மாறி போயிடும். அப்போ பகவான் நினைச்சுப்பார், நம்ம கொடுத்த அவயவங்கள் எல்லாம் இவன் துர்விநியோகம் பண்ணிட்டு இருக்கான், அதுக்காகவும் உன்னை ஒதுக்கி தள்ளிட மாட்டார். ஆனா அப்படி ஒரு புரோட்டோகால் இருக்கே, அப்படி ஒரு தர்ம சங்கடத்தை நம்ம பகவானுக்கு கொடுக்கலாமா? ராமாவதாரத்தில் மாத்ரு பக்தினா என்ன, பித்ரு பக்தினா என்ன, தம்பிங்கள்ட்டெல்லாம் எப்படி பழகணும், ஊரார்கிட்ட எப்படி பேசணும்,
ஒருத்தர் நம்ம கிட்ட ரொம்ப பேசுகிறாங்களேன்றதுக்காக லொடலொடலொடன்னு பேசாமல், ஒருத்தர் பேசாமல் கொஞ்சம் தூரத்தில் விலகி நிற்கிறாரே அப்படின்றதுக்காக ஒதுக்கியும் தள்ளாமல் எல்லாரையும் அரவணைச்சு படாதனும் பட்டு ஒழிந்தார். யாரு? பகவான் ராமச்சந்திரன். அதே போல கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் மாமேகம் சரணம் விரஜ, நான் ஒருத்தந்தான் நீ சரணமடைய வேண்டிய இடம், நீ வா. சர்வ ஜனங்களுக்கும் நான் ஒருத்தந்தான் கதி, அர்ஜுனா நீ வா. எல்லாரும் கடைசியில் வரப்போறது என்கிட்ட தான், அர்ஜுனா நீ வா. போயிருக்கணும்ல இவன். ஊன்னு நல்லா பூம்பூம் மாடாட்டம் தலையாட்டிட்டு கடைசியில் திரும்பியும் குழப்பம்னு தலையில் முக்காடை போட்டு உக்காந்துருக்கான். இப்படி கிருஷ்ணாவதாரத்திலையும் பகவான் அவ்வளவு பிரேமையை கொடுத்தோம், கடைசியில் பகவானுக்கு நெஞ்சில் ஒரு குழப்பம் ஏற்படுது. சிசுபாலனும் எவ்வளவோ திட்டினா, என்னென்னமோ பண்ணினா, இவர் அருளால தான் அவன் வாழ்ந்துட்டே இருக்கான். அதை பற்றி கூட அவன் நினச்சி பார்க்கல. அவ்வளவு வயராவன். அவஜானந்தி மாமூடக மானுஷிம் தனுமாஸ்ரிதம். பகவானுடைய மோகன மந்தகாச புன்னகையில் மயக்கம் போட்டு விழுந்து, அப்படி கிருஷ்ண பிரேமையில் திளைச்சிருக்க வேண்டிய ஜனங்கள் அது எதுக்குமே வசப்படாம தன்னுடைய ஹிருதய வாச ரூபங்களை ஒரு கல்லாட்டமாக்கி மனுஷர்கள் எல்லாரும் திரும்பி திரும்பி திரும்பி, முதல்ல ஒரு பாசுரம் பார்த்தமே, அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். இந்த உலகத்துடைய நேச்சரே அப்படித்தானே இருக்கு. நீ எதையாவது ஒன்றை போய் நாடி, இந்த ஒரு முறை மட்டும்தான், இதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டேன்னு நினைச்சு நாம் ஒரு விஷயத்தில் ஈடுபடும் போது அது நமக்கே தெரியாமல் நம்ம ஹிருதயத்தில் ஆழமாக போய் பதிஞ்சு கடைசி நேரத்தில் இந்த உயிர் இந்த உடல்லிருந்து பிரிகிற வரைக்கும் அது நமக்கு சுவடு போட்டு உட்காந்துருக்கும். அது என்னடா பண்ணும் அப்படின்னா, ஊர்க்கா மாதிரி தொட்டுக்கிட்டதால அல்சர் வந்து போய் சேர்ந்த கதையா வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அப்போது இதுக்கெல்லாம் என்ன வழி, இதுக்கெல்லாம் என்ன ஒரு உபாயம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? வேத சப்தங்களால் ஜீவன்களை உத்தாரணம் பண்ணணும்னு நினைச்சார். எல்லாம் வேதம் சொல்லிட்டு இருக்கே தவிர்த்து அது ஒரு கர்மானுஷ்டானமாக போயிடுச்சு இன்னைக்கு. அப்போ அதுலேயும் பகவானுக்கு ஸ்கோர் என்ன எவ்வளோடா அப்படின்னா 0 தான். அதுக்கப்புறம் மத்ஸ்ய கூர்ம வராக அவதாரங்கள் எல்லாம் பகவான் பண்ணி 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 காண்பிச்சார். நீ பார்க்கிற எல்லா உயிர்வாழிகளும் என்கிட்டருந்து வந்ததுடா, என்னை மறக்காத, வந்து சேர் ஒழுங்கா வீட்டுக்கு. ஒருத்தன் கேட்கல. அதுக்கப்புறம் விபவ அவதாரமா ராமச்சந்திரனா வந்தார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து கிருஷ்ணாவதாரமா வந்தார். அதுக்கு முன்னாடி நரசிம்மனா ஒரு முகூர்த்தத்துக்கு மட்டும் வந்து மிரட்டிட்டும் போயிட்டார். அப்பையும் அவன் அசைஞ்சபாடு இல்லை. கிருஷ்ணாவதாரமா வந்தும் மாமேகம் சரணம் பிரஜ, மாமேகம் சரணம் பிரஜன்னு சொல்லி பார்த்தார். கேட்ட பாடு இல்லை. என்னடா இது, நாமே போயாச்சு, நாமே பேசியாச்சு, அவனோடு ஒன்றுக்கு ஒன்றாக இப்படி நெருங்கி பழகியாச்சு, எதுக்கும் அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்களே, இந்த ஜீவன்களுக்கு வேற என்னதான் வழி? ஓஹோ, பக்தர்களால்தான் நம்ம பிடிக்கணும். கலோ கலோ பவிஷ்யந்தி நாராயண பராயண கிருதாதிஷு பிரஜாராஜன் கலாவிச்சந்தி சம்பவம். எப்பயுமே பக்தர்கள் அப்படின்ற பொழுது ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு பகவானுக்கு உண்டு. அப்போ யாரை நான் பக்தர்களாக முதல்ல அனுப்புறது? ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது, நீ லோகத்தில் எந்த கோவிலுக்கு வேணா போ, எந்த சுவாமியை வேணா நீ சுவாமின்னு சொல்லிக்கோ, ஐ டோன்ட் கேர் ஃபார் தட். அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் முதல்ல எங்கே உற்பத்தி ஆச்சு அப்படின்னா, நம்ம திராவிட தேசத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் தான் முதல்ல பக்தி அப்படின்ற அந்த பக்தி தேவி பிறக்கிறா. பாகவதம் சொல்கிறது. நான் பொதுவாகவே விளையாட்டாக சொல்கிறது உண்டு. என்ன விளையாட்டாக சொல்கிறது உண்டு அப்படின்னா, நார்மலாக சிவகீதை, ருத்ரகீதைன்னு ஒரு கீதை இருக்குது. அதுக்கப்புறம் கணபதி கீதை இருக்குது.
அத்தியாத்ம ராமாயணத்துல ராமகீதைன்னு கூட இருக்கு. ஆனா நம்ம கிருஷ்ணன் பேசினதுக்கு மட்டும்தான் பகவத்கீதை. பகவத் சப்தம் கிருஷ்ணனுக்கு மட்டும்தான். சிவ புராணம் இருக்கு, தேவி புராணம் இருக்கு, கணபதி புராணம் இருக்கு, ஸ்கந்த புராணம் இருக்கு, அக்னி புராணம் இருக்கு, இதெல்லாம் இருக்குல்ல. ஸ்ரீமத் பாகவதத்தை கிருஷ்ண புராணம்னு தானே சொல்லணும். அதான் அண்ணா சொல்லுவார் வேடிக்கையா. ஆனால் அதுக்கு மட்டும் என்னன்னா பாகவதம், பகவத் பாகவதம். இந்த சப்தம் எதனால் வருதுன்னா, ஏய் முட்டாளு, சுவாமி நான் கிருஷ்ணன் தாண்டா. இதை நான் சொல்லலை, அண்ணா சொல்லுவார் அடிக்கடி. பகவான்னா கிருஷ்ணன் தாண்டா. நீ வேற எங்க போய் எதை சொன்னாலும் அதெல்லாம் என்ன அப்படின்னா அதெல்லாம் பகு விமர்சனம். அதெல்லாம் ஒரு மரியாதைக்காக பகவான் ரமண மகரிஷி, பகவான் யோகிராம் சுரத்குமார், பகவான் வால்மீகி, பகவான் வசிஷ்டர், இந்த பகவான் சப்தம் எல்லாம் ஒரு மரியாதைக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா பகவான் யுனானிமஸா ஒருத்தரை சொன்னோம் அப்படின்னா அது சாக்ஷா திருமலையப்பனை தான், நம்ம ரங்கநாதன், நம்ம பாண்டுரங்கனை தான். நீ வேற யாருக்கு எந்த ஒரு கொடுத்தாலும் அது எடுபடாது. நாமே பார்த்துருக்கோம், எத்தனையோ பேர் இந்தியாவுடைய உயர்ந்த விருதான பாரத ரத்னா வாங்கியிருக்காங்க. எவ்வளோ இன்னைக்கே வாங்கினவங்க எத்தனையோ பேர் இன்னமும் உயிரோடு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு பொருந்துதான்னு பாருங்களேன், பொருந்தாது. ஆனால் தர்மத்தின்படி வாழ்ந்து அந்த பட்டத்தை வாங்கின, நான் பேர் சொல்ல விரும்பலை, அந்த அவங்களுடைய தனிப்பட்ட பேரையே சொல்லாமல் இந்த பட்டத்தை சொன்னாலே நமக்கு உடனடியாக அவங்க ஞாபகம் வந்துடும். ஏன் அப்படின்னா வாழ்க்கையை அப்படி வாழ்ந்திருக்காங்க. நிஜத்துல ஒரு ஜீவனுக்கு என்ன தேவையோ அதை அந்த ஜீவன் கொடுத்துட்டு போயிருக்கிறதுனால அப்படி அந்த பட்டம் அவர்களோடு அப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு. அதுபோல பகவான் அப்படின்ற அந்த சப்தம் கிருஷ்ணனுக்கு தான் பொருந்தும், வேற யாருக்கும் பொருந்தாது. இதை நான் ஏதோ குதர்க்கமாவோ இல்லை ஒரு உங்களை எல்லாம் ஒரு கன்வைன்சிங்காவோ நான் பேசுறேன்னு எடுத்துக்க கூடாது. நான் நிதர்சனத்தில் சொல்றேன், பிரமாணத்தில் என்ன இருக்கோ அதை நான் சொல்றேன். வேதம் என்ன சொல்றதோ, சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை சொல்றேன் நான். அப்படி பகவான் அப்படின்றது கிருஷ்ணன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பகவான் ஜீவன்களை உத்தாரணம் பண்றதுல சோம்பேறித்தனம் படுமா? ஜீவன்களை உத்தாரணம் பண்றதுல கோபப்படுமா? எப்படியாவது ஒரு ஜென்மத்தில் இந்த ஜீவனை கரையேற்றணும் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தை அப்படி ஒரு பிணக்கமா வச்சிருக்கு தான் கிட்ட. அதனால தான் பகவான் தன்னுடைய நித்திய சூரிகளையே முதல்ல பக்தர்களா கீழே அனுப்புறார். விஷ்ணு, ருத்ரன் முதலிய தேவதைகளுக்கு மக்கள் கிட்ட தரிசனம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆவல் இருக்காது. விஷ்ணுன்ற ரூபத்துக்கு இருக்காது, ஆனா கிருஷ்ணன்ற ரூபத்துக்கு இருக்கும். விஷ்ணு தான் கிருஷ்ணன், பட் அவன் அந்த ரூபம் மாறுறது. வேதத்துல சொல்ற அக்னி, இந்திரன், வாயு, யமன் இவங்களாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. என்னைக்கோ வந்த கிருஷ்ணனோ என்னைக்கோ வந்த ராமரோ உனக்கும் எனக்காக நேரில் வந்து சாப்பாடாக கொடுப்பாரு, இல்லை எதுக்காவது நமக்கு கை கால் பிடிச்சி விடுவாரா? அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எங்கேயோ யாரோ ஒருத்தருக்கு நடக்கும். அப்போ அதையெல்லாம் நம்பிட்டோ அதையெல்லாம் எதிர்பார்த்தோ நம்மளால வாழ முடியாது. எதிர்பார்த்தா வருவார், ஆனால் எதிர்பார்க்கறதுக்கு நாம தயாரானு கேட்டா கிடையாது. இந்த உடல் சம்பந்தப்பட்டு ஏன்டா நீ பக்தி பண்ற? அதுவா, இது எங்க சம்பிரதாயத்தில் சொல்லியிருக்கு, எங்க பெரியோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கா, அதனால நாங்க பண்றோம். நீ சொல்லிப்பாரு, இவனா பைத்தியமா இருப்பான் போல இருக்கே. அதுவே இப்படி சொல்லிப்பாரு, ஏண்டா நீ பக்தி பண்ற? அதுவா, உடம்பு நல்லா இருக்குன்னு சொன்னா, இந்த மாதிரி 2 கையை மேல தூக்கி அடிச்சு நாமா சொன்னா கழுத்து வலிலாம் வராதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஹெல்த் கான்சியஸ் மாமா அப்படின்னு சொல்லிப்பாரு. ஆஹா, இது ரொம்ப நல்லா இருக்குடா, விட்டுறாத, பிடிச்சுக்கோ. அப்போ பொதுவாகவே இந்த உலகத்துல நீ உடல் ரீதியா எதையாவது செய்யும் பொழுது உனக்கு பாராட்டுகள் குமியும், உனக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். நீ பகவானுக்காக, சாஸ்திரத்துக்காக, தர்மத்துக்காக, சனாதன தர்மத்துக்காக, பிரேமைக்காக, பக்தர்களுக்காகன்னு நீ ஏதாவது போனினா உன்னை இந்த உலகம் திரும்பி கூட பார்க்காது. திரும்பி பார்க்கறது அப்புறம் இருக்கட்டும், உன்னை எப்படியாவது மாற்றி அவங்க வழிக்கு கொண்டு வரணும்னு அது முற்பட்டுடும். அப்போ நமக்கு நல்லா புரியணும், பகவானை நேரில் தரிசனம் பண்ணணும். இதம் விஷ்ணு விசக்ரமே திரேதா நிததே பதம் நூ. தவிர அந்த பகவானை எப்படி நேரில் பார்க்கறது? ஆனால் ஆழ்வார்களுடைய இந்த தமிழ் வேதத்தில்
பகவானை நேரில் பார்க்குற ஒரு வழி இருக்கு. எப்படி சொல்றாரே, திருவல்லிக்கேணி கண்டேனே, திருக்குறுங்குடி நம்பியை கண்டேனே, நம்மாழ்வார் பாடுறாரே. இப்போ நான் இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்றதும் எதுக்கு அப்படின்னா, இவ்வளவு விஷயங்களும் நான் சொல்றது திருப்பாவைக்கு தானே. இப்போ இவ்வளவு நான் பீடிகை போட்டுட்டே வரேன். இங்கே நான் பார்த்த சுவாமியை, நான் அங்கே பார்த்த சுவாமியை, அடே என்னடா இவ்வளவு சுலபமாக சுவாமி தெரிகிறார், இதெல்லாம் உன் கற்பனையா? நீ அதையே ரிப்பீட்டடாக நினச்சிட்டு இருக்கிறதுனால உனக்கு ஏற்படுற அந்த ரிப்பீட்டட் திங்கிங்கால் ஏற்படுற சில உபாதைகளா இது? இது உபாதைகள் இல்லைப்பா, இது உபாதைகள் இல்லை, இது உபாயம். கண்ணனே, கிருஷ்ணனே அப்படின்னு நீ நினச்சி உன் வாழ்க்கை நீ வாழும் பொழுது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, என் பக்தனே அப்படின்னு நினச்சிட்டு அவரும் இருப்பார். இதெல்லாம் நமக்கு ஒரு பகவான் கொடுக்குற பிரமாணம். உபன்யாசம் பண்ணுற என்ன மாதிரி ஆட்காரர்கள் கொடுக்குற பிரமாணம் இல்லை, பகவான் கொடுக்குற பிரமாணம். சாதாரணமாகவே பகவானுடைய பட்டத்து மகிழ்ச்சிகளில் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு சொல்கிறது உண்டு. அதில் அந்த ஸ்ரீதேவி கருணையே வடிவானவ, பூதேவியானவள் பொறுமையே வடிவானவ, நீலாதேவியான ஸ்ரீ ராதாதேவி பிரேமையே வடிவானவ. இந்த கருணையே வடிவான ஸ்ரீதேவி நம்ம பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கத்தில் சொல்கிறோமே, பெரிய பெருமாள், அங்கே உள்ள படுத்திருக்க பெருமாளுக்கு பெரிய பெருமாள், பெரிய பெருமாள்னா ரங்கநாதர், பெரிய பிராட்டியார் அப்படின்னா ரங்கநாயகி தாயார். பெரிய கருடன், பெரிய கோபுரம், பெரிய நம்பிகள், இப்படி அந்த ஊரில் எல்லாமே பெருசு இல்லையா? அந்த தாயாரும் பெருசு. நீ திருச்சானூர் போய் பத்மாவதி தாயாரை சேவிச்சாலும் சரி, இல்லை காஞ்சியில் போய் பெருந்தேவி தாயாரை சேவிச்சாலும் சரி, கமலவள்ளி தாயாரை சேவிச்சாலும் சரி, குமுதவள்ளி தாயாரை சேவிச்சாலும் சரி, அமுதவள்ளி தாயாரை சேவிச்சாலும் சரி, இல்லை திருநின்ற ஊரில் போய் எண்ணெய் பெற்ற தாயாரை போய் நீ சேவிச்சாலும் சரி, எந்த தாயாரை சேவிச்சாலும் சரி, எல்லா தாயாருக்கும் மூலஸ்வரூபம் யாரு அப்படின்னா, நீ எவ்வளவு கோமாளியா வாழ்க்கையை வாழ்ந்தாலும், கேலிக்கூத்தா வாழ்க்கையை வாழ்ந்தாலும், மொரடனா வாழ்க்கையை வாழ்ந்தாலும், முசடா வாழ்க்கையை வாழ்ந்தாலும், பக்தனா வாழ்க்கையை வாழ்ந்தாலும், நீ எப்படி வாழ்க்கையை வாழ்ந்தாலும், ஏமாளியா வாழ்க்கையை வாழ்ந்தாலும், திருடனா இருந்தா கூட நீ அவ சன்னதிக்கு போகும் பொழுது உன்னை வெறுத்து ஒதுக்க மாட்டா. இங்கே வா, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுப்பா. அப்படிப்பட்ட ஒரு கருணையே வடிவானவதான ருக்மிணி தாய், அவதான ஸ்ரீதேவின்னு நம்ம சொல்கிறோம். மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னியை சதீமகி அப்படின்னு நம்ம சொல்கிறோமே. விஷ்ணு பத்னியான அந்த மகாதேவி, மகா அப்படின்னா பெருசு, தேவி அப்படின்னா நாயகி, பெரிய நாயகி. தேவினா பிராட்டின்னு கூட தமிழில் சொல்கிறது, அதை தான் பெரிய பிராட்டியார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி மகாதேவியாக இருக்கக்கூடிய கருணையே வடிவான அந்த ஸ்ரீதேவி எப்படியாவது இந்த ஜீவனை அவருடைய வேட்டி பக்கத்தில் கொண்டு போய் விட்டுடணும்னு அவளும் நினைக்கிறா, கங்கணம் கட்டி அலையிறா. நாம அதுக்கெல்லாம் அசைஞ்சாளா? அவள் இந்த பக்கம் சொன்னானா நம்ம ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வேற ஒரு பக்கம் போயிட மாட்டோமா என்ன? எவ்வளவு தோஷங்களோடு நம்ம இருந்தாலும் தப்பு பண்ணின குழந்தை அம்மாவோட முந்தானியே பிடிச்சு சுத்தம். இவன் முந்தானியை பிடிச்சிட்டு போய் அப்பா பக்கத்தில் போய் நின்னா அப்பா நம்ம தோஷத்தை பார்ப்பார், கொஞ்சம் கை ஓங்குற சமயத்தில் இவ பிடிச்சு விளக்கிடுவா. பேசாமல் விடுங்க, இவன் எப்பயுமே இப்படி தான், ஏன்டா இப்படி பண்ணுற, இப்படி பண்ணக்கூடாது என்ன அப்படின்னு இவ கண்டிக்கும் பொழுது அவருக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் சால்ஜாப்பு அப்படின்னு. இருந்தாலும் அந்த சால்ஜாப்பு அவர் அங்கீகரிப்பார். காரணம், அந்த தாயுடைய பிரேமைக்கு தகப்பன் கொடுக்கிற பாராட்டு, அது அங்கீகாரம். அது அதுபோல பகவானிடத்தில் நாம போய் சேரணும்னு பகவானுடைய பட்டத்து மகிழ்ச்சியான தாயார் மனம் குளிர நினைக்கணுமே. அதுதான பெரிய பிராட்டியார் ஸ்ரீதேவி நாச்சியார். பூதேவி நாச்சியார் வேதாந்த தேசிகர் சொல்றார், திருமலையப்பனுக்கு தயைன்னு ஒன்று வந்ததுக்கான காரணமே அந்த பூதேவி நாச்சியாருடைய பொறுமையினால தான் இவர் பொறுமையா இருக்கார். அகாலத்தில் அபிஷேகம், அகாலத்தில் அவருக்கு நெய்வேத்தியம், அகாலத்தில் தான் அவருக்கு எல்லாம் நடக்குது. எத்தனை மணிக்கு தூங்க போறாருன்னு தெரியாது, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாருன்னு தெரியாது, எத்தனை மணிக்கு வெளியில வராருன்னு தெரியாது. ஏன் சுவாமி வெளியில வரீர்? உம்மை பார்க்கறதுக்கு தான் அவ்வளவு பேர் உம்மை தேடி வராரே.
நீர் ஏன் வெளியில வரீர்? நீர் ஏன்பா வெளியில வரீர்? இல்லை, ஒருவேளை இவன் என்னை பார்க்கறதுக்காக இங்க வந்து ஒருவேளை என்னை உள்ள அவன் பார்க்க முடியாமல் போனாலோ, இல்லை இதை போய் பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னு ஒரு நினப்பில் அவன் நினைச்சாலோ கூட நான் விடலாமா? அதனால தான் நான் மலையப்பனா அப்படியே ஒரு உலா வரேன். சகஸ்ர தீப அலங்காரத்தில் போய் உட்கார்ந்து அங்கே போய் கொஞ்ச நேரம் பார்க்கிறேன் வருவானான்னு. அங்கேயும் அந்த பாடு இல்லை. அப்புறம் அங்கேயே போய் அடுத்தடுத்து வசந்தோற்சவத்தில் போய் உட்கார்ந்து பார்க்கிறேன், அங்கேயும் அந்த பாடு இல்லை. இப்படியே ஒரு உற்சவம் என்னை பார்க்கறதுக்காக ஒரு 10 நாள் பிரம்மோற்சவத்தில் வந்து தங்கியிருந்து என்னை அனுபவிப்பானான்னு பார்த்தேன். அவன் 10 மணி நேரம் கூட எனக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அவன் எதையோ நினச்சி வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கான். அதுக்காக ரதசப்தமின்னு ஒரு நாளை ஏற்படுத்தி எல்லா வாகனங்களையும் அன்னைக்கு ஒரு நாள்லேயே நான் உனக்கு காட்சி தரேன்டா, இப்பயாவது வந்துடா, வாடா. அன்னைக்கும் வந்த பாடு இருக்கானான்னு கேட்டா ஒரு நப்பாச சுவாமிக்கு. இப்பயாவது வருவானா? இப்படி ஜீவன்களுக்காக படாதனப்பட்டு நீ எதையெல்லாம் அபச்சாரம்னு நினைக்கிறியோ, நீ எதையெல்லாம் ஒரு குதர்க்கம்னு நினைக்கிறியோ, நீ எதையெல்லாம் சிறுமைன்னு நினைக்கிறியோ, அதையெல்லாம் அவர் தனக்கு ஏத்துக்கிட்டு நமக்காக வீதி உலா வரார், பிரம்மோற்சவத்தில் நமக்கு காட்சி கொடுக்கிறார், நமக்காக காத்திருக்கிறாரே. அதனால தான்ப்பா அவர் பரதெய்வம். அதனால பகவான் இவ்வளவு பொறுமைக்கு காரணம் பூமி பிராட்டியினுடைய அந்த பொறுமையினால தான். நீலாதேவி நான் சொல்ல தேவையில்லை. நீலாதேவி எப்படி அப்படின்னா, இவர் நின்னா அவர் நிப்பா, இவர் உட்கார்ந்தா அவர் உட்காருவா. மற்ற இருவர் வேற. அவர் என்ன பண்றாரோ அதையெல்லாம் பார்க்கறது இல்லாம இவங்க ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க, அதுக்கு அவர் ஒத்து போவார். ஸ்ரீரங்கத்தில் போய் நம்ம நம்பெருமாளை சேவிக்கும் போதே தெரியறது, நம்பெருமாள் நின்றுட்டு இருப்பார். ஆனால் ஸ்ரீதேவி நல்ல பத்மாசனம் போட்டு அப்படி உட்கார்ந்துருப்பா. இது எப்படி இருக்கும்னா, நீர் என்ன சொல்றீரோ அதை பண்றதுக்கு தயாரா உள்ளன் தேவி அப்படின்னு அவர் காத்துட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நீலாதேவி கிட்ட, ராதை கிட்ட அப்படி கிடையாது. கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உலகத்திலேயே மோசமான ஒரு செயல் இருக்கு, அதனால தனக்கு அபச்சாரம் ஏற்படும் அப்படின்னா கூட அதை செய்யறதுக்கு தயாரா இருப்பா. இப்படி முப்பெரும் தேவியர்களுடைய ஸ்வரூபமும் பகவான் கிட்ட ஐக்கியத்தில் இருக்கு. அதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வந்து திரு அவதாரம் பண்ணினது தான் நம்ம கோதை ஆண்டாள் அப்படின்னு சொல்றோம். நமக்காகவே வந்து உதிச்ச ராதையினுடைய அம்சம், நீலாதேவியினுடைய அம்சம், ஸ்ரீதேவி பூதேவி ஒருங்கே வந்து உதித்த ஒரு அம்சம்தான் கோதை அப்படின்றது. ஆச்சாரியர் கோஷ்டிலையும் கோதைக்கு இடம் உண்டு. குருவா பார்க்கும் பொழுது அவ குருவா நமக்கு கிடைச்சிடுறா. ஏன்னா ஆழ்வார்கள் 12 இவ ஒருத்தி தான் பொம்மநாட்டி. இவ ஒருத்தி நமக்கு ஆச்சாரியனாவும் வந்துடுறா. பிராட்டி கோஷ்டியில பார்க்கும் பொழுது பெருமாளோட இவளுக்கு ஆசனம் சரி சமமான ஆசனம் இருக்கு. அதனால இவ பிராட்டியாவும் இருக்கா, மகிழ்ச்சியாவும் இருக்கா. ஆச்சாரியனா பார்த்தா ஆச்சாரியன், பிராட்டியா பார்த்தா பிராட்டி. சகஜமா பழகிற ஒருத்தியா பார்க்கும் பொழுது அவ கோபிகையா வந்து பாடியிருக்கா. எவ்வளவு பாடியிருக்கா! இப்படி கோதை பிறந்ததுனால தான் பக்தியானது ரொம்ப சுலபமா நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சுலபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் நம்ம கிட்ட கொண்டிருக்கிற பிரேம. இவ்வளவு பெரிய பிரேமைய ஜீவன்களான நமக்கு அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கறதுக்கு இவளுக்கு எப்படி இந்த உத்தேசம் வந்தது? ஒரு கேள்வி வருமே. இதுக்கு எப்படி தெரியுமா வந்தது? வராக கஷேத்திரம், வாமன கஷேத்திரம் அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடிய திருக்குறுங்குடி, இந்த ஒரு திவ்ய தேசமானது பொக்கிஷமான திவ்ய தேசம். பிரகடனமா இருக்கக்கூடிய திவ்ய தேசம் திருமலையப்பன். அதே போல சில ரகசியமான திவ்ய தேசம்னு சொன்னா ஸ்ரீரங்கம். அதுலேயே கொஞ்சம் அந்தரங்கமா இருக்கிற திவ்ய தேசம்னு சொன்னா திருக்குறுங்குடி. ஆண்டாளுக்கு எப்படி இந்த உத்தேசம் வந்தது? உங்களுக்கெல்லாம் இப்ப நான் ஒரு ரகசியத்தை, பெரும்பாலும் தெரியாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனா பிரமாணத்தில் இருக்கிறது, நானா ஏதோ சொல்லல.
ஆச்சாரியர்கள் எல்லாம் அனுபவிச்சது. பொதுவாகவே கதா காலக்ஷேபங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது இது ஏதோ பல்லு போன கிழவிக்கும் காலு போன தாத்தாவுக்குமான விஷயம்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த காலமெல்லாம் இருந்திருக்கு. உண்மையில சொல்றேன், நானு கதா காலக்ஷேபங்கள் எல்லாம் யாரோ ஒரு 10 ரசிக பெருமக்கள் இருக்கும் பொழுது, பகவத் குணங்களை ரசிக்கிற ஜனங்கள், அவர்களுக்காக ஒரு அறையில ஒரு ஆச்சாரிய புருஷன் சொல்ற விதம், இதை அனுபவிக்கிற விதம். சொல்றவரும் தான் சொல்றவரும் நினைக்க மாட்டார், கேட்கிறவனும் இதை நாம இன்னார்கிட்ட இருந்து கேட்கிறோம்னு நினைக்க மாட்டார். இங்க அனுபவம் மட்டும் தான் பேசும். வெளியில நல்லா தாழ்பால் போட்டும் யாருக்கும் கிடையாதுடா இது, இது யாருக்கும் கிடையாது இது அப்படின்னு இருந்த காலம்லாம் இருக்குப்பா. கதவை திறந்து வா வா எல்லாரும் வாங்க, நீங்க நம்பிக்கையோட வர வேண்டாம், உட்காந்து கேளுங்க. காது வழியா ஒருத்தர் உங்க ஹிருதயத்துல போய் உட்காருவார், மத்ததை அவர் பார்த்துப்பார் அப்படின்னு பகவான் தாயார் மூலயமா தான் அந்த கருணையை நம்ம கிட்ட கொடுக்கிறா. இதுக்கெல்லாம் நடந்த இடம் எங்க அப்படின்னா திருக்குறுங்குடி. பகவான் வராக அவதாரம் எடுத்த பொழுது பூமி பிராட்டிய கடலுக்கு அடியிலிருந்து அப்படி காப்பாற்றி தன்னுடைய மடியில உட்கார வச்சு அவகிட்ட ரொம்ப சகஜமா பேசிட்டு இருக்கார். அப்போ தாயார் அவர்கிட்ட கேட்கிறார், சுவாமின்னு நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு விரும்புறீங்களா? அப்போ பாணருடைய சரித்திரத்தை, நம்பாடுவானுடைய சரித்திரத்தை வராக பெருமாள் பூமி பிராட்டிக்கு சொல்றார். அப்படி பாணர் யார்கிட்ட மயங்கி கிடந்தார் திருக்குறுங்குடியில அப்படின்னு சொல்லும் பொழுது, சுந்தர பரிபூர்ண நம்பி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப அழகா இருப்பார், ஆஜானு பாகுவா இருப்பார், உயரமா இருப்பார், பட்ரோஸ் கலர்ல இருப்பார். அப்படி இருப்பாருப்பா. அவரை பார்த்து இந்த நம்பாடுவான் மயங்கிட்டான். அவ்வளவு அழகா இருப்பார். அவருடைய அர்ச்சா ரூபத்துல அவருடைய திருமேனியானது அப்படி நீலமேக ஷாமலமும் மரகதமும் கலந்த ஒரு நிறத்துல இருக்கும். அவருடைய கண்ணு என்ன, அவருடைய மூக்கு என்ன, அவருடைய அதரங்கள். இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தாளா மடியில உட்கார்ந்து அவளுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, சுவாமின்னு எனக்கு அந்த நம்பிய அனுபவிக்கணும். அதான் நானு இல்ல, அந்த மாதிரி அனுபவிக்கணும். அப்படியா? சரி சரி, நீ அனுபவி. ஆனா இப்ப நீ போக வேண்டாம். உனக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேத்த அனுப்பி நான் கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் உனக்கான நேரம் வரும்பொழுது நீ போலாம். யாராவது ஒரு பெரிய விவிஐபி வராங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி ஸ்குவாட்ஸ்லாம் ரெடியா இருப்பாங்க, ஒரு மெடிக்கல் டீம் ரெடியா இருக்கும். இப்படியெல்லாம் தயாரான உடனே தானே விவிஐபி வருவாங்க. அது மாதிரி இந்த 12 ஆழ்வார்களில் எல்லாரும் வந்து 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 காலங்கள் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் நம்ம பாவத்தில் பார்க்கும் பொழுது எல்லாரும் வந்து பாடி அனுபவிச்சு ரெடியாக இருக்கும் பொழுது ஒருத்தி வந்துட்டான். அவளுக்கு எது ரொம்ப பிராதான்யமாக இருந்தது அப்படின்னா, நம்மாழ்வார் பாடுறார். நம்மாழ்வார் அவங்க அம்மா அப்பாவோட திருக்குறுங்குடி போய் நம்பியை சேவிச்சாராம். அவர் புளிய மரத்தை பொந்தடியை தாண்டவே இல்லை. ஆனால் அவருடைய ஹிருதயம் திருக்குறுங்குடிக்கு போயிடுச்சு. அவங்க அம்மா அப்பாவுக்கு குழந்தையே இல்லாத பொழுது திருக்குறுங்குடி நம்பிட்ட போய், எனக்கு குழந்தை வேண்டும், உம்மை போலவே வேண்டும். எம்மை போலையா? எம்மை போல வேணும்னா நான் தான் வந்து பிறக்கணும். அப்படியா? அப்போ அதுவே எனக்கு பாக்கியம். அவரே வந்து பிறக்கிறார், நம்மாழ்வாரா. நம்மாழ்வாரா வந்து பிறக்கிறார். அதனால தான் திருக்குறுங்குடியில் நம்மாழ்வாருக்கு சந்நிதி கிடையாது. ஏன்னா நம்மாழ்வார் தானே உள்ள நம்பியான்னு இருக்கிறார். அப்படி திருக்குறுங்குடி நம்பிய நம்மாழ்வார் பார்க்கிறார். பார்த்துட்டு வந்த உடனே அவருடைய மனசு அப்படியே தூண் மாதிரி நிற்கிறது. தூணு மாதிரி நிற்கிறது. அம்மா கேட்குறா, எப்பா என்ன ஆச்சு உனக்கு, இப்படியே கிடக்கிற நீ? இவரோ பராங்குச நாயகி இல்லையா? பராங்குச நாயகி பரகால நாயகின்னு நமக்கு திருமங்கை ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் நாயக்கா நாயகி பாவத்தில் நமக்கு கிடைக்க வருது. இந்த நாயக்கி பாவத்தில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார்கிட்ட அம்மா கேட்கிறா, என்ன ஆச்சு உனக்கு? நாங்களும் தானே கோயிலுக்கு போனோம், என்ன ஆச்சு உனக்கு? அம்மா, நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட கந்தக்கூடாது. எங்கனேயோ அன்னை மீர்கால் எண்ணெய் முனிவது நீர், எங்கனேயோ அன்னை மீர்கால்
என்னை முனிவது நீர். நீ எதுக்கு இப்படி என்கிட்ட கத்திட்டு இருக்க? நீ இப்படிலாம் கத்துறது எனக்கு தேவையில்லாததுமா. இதெல்லாம் நீ என்கிட்ட கத்தக்கூடாது. நான் ஏன் தெரியுமா இப்படி இருக்கேன்? நங்கன் கோள திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின். எப்படி பாதம் தெரியுமா? சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. அம்மா, நீ நல்ல வேளை வந்த. என்னை பிடிச்சுக்குமா. நீ என்னை பிடிக்கலன்னு வச்சுக்க, என் மனசு நான் பார்த்தா அதே அந்த கண்கள், அதே அந்த அதரங்கள், அதே அந்த சங்கம் சக்கரத்துக்கு பின்னாடி என் மனசு போயிட்டே இருக்கு. நான் திரும்பி பார்க்குற இடமெல்லாம் அவர் தான் வந்து நிற்கிறார். எவ்வளவு அழகா இருந்தார் தெரியுமா? அந்த உதடானது பப்பரப்பான பெருசா இழிச்சவாயும் இல்லை, ரொம்ப கூறாவும் இல்லை. அப்படி அழகா ஒரு மெனுக்கான சிரிப்பு. அவ்வளவு அழகான சிரிப்பு தெரியுமா? என்னடி சொல்ற? நானும் தானே உன் கூட வந்து பார்த்தேன். உனக்கு முன்னாடியும் நான் போய் பார்த்துருக்கேன். எனக்கு அப்படி தெரியலையே. அதுக்கு அவ சொல்றா, என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முனியாதே. என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முனியாதே. ஒரு தட்டில் தேங்காய், வாழைப்பழம், துளசி மாலை இதையெல்லாம் வாங்கி எடுத்துட்டு போயிட்டு நம்பி முன்னாடி நின்று நம்பியை சேவிக்கிறேன்னு போனினா உனக்கு நான் அனுபவிச்சதெல்லாம் உனக்கு புரியாதுமா. இது வயசு வித்தியாசத்தால வர்றது இல்லம்மா. இது ஸ்தானத்தால கிடைக்க பெறதும் இல்லம்மா. இது பாவத்தால கிடைக்க பெறது. அம்மா, என் ஹிருதயத்துல வந்து என் மூலயமா நீ சேவிச்சு பார். நீ என்னுடைய ஹிருதயம் வழியா அந்த பகவானை பார், அந்த நம்பியை நீ பாரு. உனக்கு என்ன தெரியுமா? தென்னஞ்சோலை திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின். சுத்தியும் தென்னை மரங்கள் அப்படி சூழ்ந்து உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த தென்னஞ்சோலைக்கு நடுவுல அந்த திருக்குறுங்குடி நம்பியை நான் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? எப்படி இருந்தார் தெரியுமா? மின்னும் நூலும் குண்டலமும் மார்வில் திருமருவும் மண்ணு பூணும் 4 தோளும் வந்தெங்கும் நின்றிடுமே. வந்தெங்கும் நின்றிடுமே. வந்தெங்கும் நின்றிடுமே. இதை நான் பார்த்துட்டு இங்கே வந்து ஆழ்வார் திருநகரில் வந்து உட்காந்துருக்கேன். இதுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் அம்மா, நான் இவ்வளவு தூரத்தில் வந்தும் நம்பி, சுந்தர நம்பி, பரிபூர்ண நம்பி அப்படின்னு நான் ஒரு தடவை நினைச்சாலும் என் முன்னாடி வந்து நிற்கிறாருமா அவரு. எப்படி தெரியுமா? அதே மின்னும் நூலும் வானத்துல பளிச் அப்படின்னு ஒரு மின்னல் அடிக்கும்ல, அந்த மின்னல் அடிக்கும் பொழுது ஒரு வெள்ளை கோடு தெரியுமே, அந்த கோடு தான் அவருடைய திருமார்புல பூநூலா இருக்கு. அழகான குண்டலம்மா. நான் போய் நிற்கும் பொழுது அந்த குண்டலம் அப்படி சலக் சலக்குன்னு முன்னையும் பின்னையும் ஆடுறது. எப்படி கேட்கறது அப்படின்னா, எனக்கு மட்டும் வந்துட்டியா, நல்லா இருக்கியான்னு கேட்கறது. இப்படி மார்வல திருமரு இருக்கு, ஸ்ரீவத்சம். இதெல்லாம் எனக்கு இப்பயும் என் மனசுல இருக்குமா. அதனால சொல்றம்மா, என் மனசு திரும்பி திரும்பி அந்த நம்பிக்கிட்டேயே போய் நிற்கிறதுமா. இதெல்லாம் நம்மாழ்வார் பாடுறார். ஆக்சுவலா இதெல்லாம் இப்போ எதுக்கு நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம பல கிரந்தங்கள்ல பல ஆச்சாரிய புருஷர்கள் நம்பியை பத்தி புகழ்ந்திருக்கா. நம்பினாலே அழகன்னு அர்த்தம் இல்லையா, புவன சுந்தரன்னு அர்த்தம் இல்லையா. கம்பரே பாடுவாரே, எஞ்சலில் உலகத்துள்ள எரிபடை அரசவெல்லம்
குஞ்சரக் குழாத்தின் சுற்ற கற்றவன் இருந்த கூடம் நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும் கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கும் மன்னதேயாம். அவ்வளவும் எதுக்கு அப்படின்னா, ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை விரதம்லாம் இருந்து முடிச்சு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த பதத்தை கேட்டு நீங்களாம் ஆச்சரியமடைய போறீங்க. ஆமாம், இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் உடனே திருக்குறுங்குடி ஓட போறீங்க பாருங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவர் ரங்கநாதன் கிட்ட தானே கடைசியில் போய் சரணாகதி அடைஞ்சு மறைஞ்சு போனா. திருமலையப்பண்ண தானே நிறைய பாடி இருக்கா. திருமாலிருஞ்சோலை மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற சுந்தரராஜ பெருமாள் கல்லழகரதான அவருக்கு குலதெய்வம் அப்படின்னு. இவ்வளவு இவங்க 3 பேர் மேலேயும் இவளுக்கு பாசம் வர்றதுக்கு, பிரேம வர்றதுக்கு காரணம், முதல் காரணம், முற்றுமான காரணம் யாரு அப்படின்னா, நாச்சியார் திருமொழியில் அந்த ரகசியத்தை சொல்றா. வாரணமாயிரம் சூழவளம் செய்து நாரணன் நம்பி வருகின்றான் நின்றதீர். எப்படி பார்த்தீங்களா? வாரணமாயிரம் 1000 யானைகள் புடைசூழ என்னுடைய நம்பி வர்றத நான் பார்த்தேன். வாரணமாயிரம் சூழவளம் செய்து நாரணன் நம்பி, நாரணன் அந்த நாராயணன் நம்பியா எனக்கு முன்னாடி வர்றத நான் பார்த்தேன். அதனால நான் சொல்றேன், என்னுடைய மனசானது நான் என்னைக்கோ அந்த திருக்குறுங்குடி நம்பிக்கிட்ட பறி கொடுத்துட்டேன். அந்த நம்பியுடைய அழகானது அவ்வளவு. இன்னைக்குமே அந்த சன்னதி போனா எனக்கு விவரம் தெரிஞ்சு அந்த சன்னதி அவ்வளவு பளிச்சுன்னு இருந்ததில்லை. ஏன்னா பளிச்சுன்னு யாருக்காவது அந்த தரிசனம் கிடைச்சிருச்சுன்னா எந்த ஜீவனும் சாமானிய வாழ்க்கை வாழ முடியாதுப்பா. அதனாலேயே அந்த சுந்தர தரிசனமானது ரொம்ப ரொம்ப ரகசியமானது. அந்த ஜிலு 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 ஜிலுன்னு ஓடக்கூடிய நம்பியாறு, பச்சை பசேல் இருக்கக்கூடிய அந்த திருமலை, அந்த மலைக்கு கீழே அந்த சுந்தர பரிபூர்ண நம்பி. அப்படி இன்னைக்கு கூட்டம்லாம் பெருசா இருக்காது. இப்படி ரகசியார்த்தங்கள் தெரிஞ்ச பக்தர்கள் யாராவது அந்த கோவிலில் போய் நம்பியை சேவிச்சா உண்டே தவிர்த்து, பெருசா அங்க நம்பிக்கைன்னு ஒரு கூட்டம், நம்பிக்கைன்னு கூட்டம் இருக்கு, ரொம்ப மினிமைஸ்டான கூட்டம். ஆண்டாள் அவள் பயன்படுத்தின இந்த வார்த்தையை வாரணமாயிரம் சூழவளம் செய்து, யாரோ நான் கட்டிக்க போறவர் வயசானவர், இது படிச்சிருக்காரு அது படிச்சிருக்காரு அவ்வளவு சம்பாரிச்சு 1000 யானையுடைய மதத்துக்கும் மேல மதம் கொண்டவர் போல நடந்து வந்தாருப்பா. யார்? என் நம்பி. யானைக்கு நிறைய பெயர்கள் தமிழ்ல இருக்கு, நமக்கே தெரியும். அது நமக்கு ரொம்ப பிரபலமான பேருன்றது தும்பி, கடிவை, புகர்முகம், தோல், கரி, உம்பல், வயமா, பகடு, நால்வாய், கரினி, குஞ்சரம், கயமே, கலபம், மருண்மா, தந்தி, மாதங்கம், ஒருத்தல், களிறு, சிந்தூரம், கரையடி, எறும்பி, வழுவை, வாரணம், வேழம், வல்விலங்கு, நாகம், மதகயம், அத்தீபம், கும்பி, போதகம், உவாவே, தூங்கல், மாதிர, மரமளி, கைமா, ஆம்பல், கோட்டுமா, புழக்கை. நம்ம சின்ன வயசுல இது ஒரு ரைம்ஸ் மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா? இத்தனை பேர்கள்: தும்பி, கடிவை, புகர்முகம், தோல், கரி, உம்பல், வயமா, பகடு, நால்வாய், கரினி, குஞ்சரம், கயமே, கலபம், மருண்மா, தந்தி, மாதங்கம், ஒருத்தல், களிறு, சிந்துரம், கரையடி, எறும்பி, வழுவை, வாரணம், வேழம், வல்விலங்கு, நாகம், மதகயம், மத்தி, இபம், கும்பி, போதகம், உபாவே, தூங்கல், மாதிரம், மரமளி, கைமா, ஆம்பல், கோட்டுமா, புழக்கை. இதுல இந்த வாரணம்ன்ற பேர் ஏன் அப்படி ஆண்டாள் தேர்ந்தெடுத்தா அப்படின்னா, இந்த வாரணம் அப்படின்றது என்னன்னா, இந்த மதம் பிடிச்ச யானையானது அந்த மதத்தை அடக்கி சாமானியர்கள் கிட்டையும் பழகிறதுக்காக முற்படும் பொழுது நடக்கிற விதத்துல ஒரு மெக்னானிமஸான ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகர் அதுல நமக்கு கிடைக்கும். கம்பீரம்னு ஒரு வார்த்தையில் என்னால் அடக்க முடியாது அதை, அதனால காம்பீரியம்னு அதை நான் சொல்ல விரும்பல. தன்னுடைய மதத்தை அடக்கி தன்னுடைய சக்தி தெரிஞ்ச அந்த யானையானது ஒரு ஜீவன்களுக்கு தன்னுடைய ஸ்வரூபத்தை காண்பிச்சு பயப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னை இலக்கி அப்படி காட்டி நடக்கும் பொழுது வர ரூபத்தை வாரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த இடத்துல இது உவமை? ஏன்னா பெருமாள் அப்படிப்பட்டவரான். பிருகு கிட்ட ஒரு எட்டி உத வாங்கினாரேன்னு சர்வசாதாரணமாக நினச்சிடக்கூடாது.
எந்த சரணத்தை மிருதுச்சரணம்னு சொன்னமோ அதே மிருதுச்சரணம் சகடாசுரன் மேல பட்டம் பொழுது வழி தாங்க முடியாம கதறினான். அவனுக்கு அவருடைய பாதம் ஒரு பெரிய குகை போல தெரிஞ்சது. அதனால ஆண்டாள் சொல்றா, நான் இவ்வளவு திருப்பாவை பாடினதும் நாச்சியார் திருமொழி பாடினதும் கடைசியில ரங்கநாதர் தான் உபாயம்னு எல்லாம் போனதும் இது எல்லாம் எதனாலனா வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி என் முன்னாடி நடந்து வராருடா. அந்த திருக்குறுங்குடி நம்பி தான் இது எல்லாத்துக்கும் ஆதாரம். உலகத்தில் நீ எங்க ஜார்ஜியாவில் போய் திருப்பாவை நோன்பு இருந்தாலும் சரி, விருந்தாவனில் போய் இருந்தாலும் சரி, சேலத்தில் போய் இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரில் போய் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா அமெரிக்கான்னு நீ எங்கே போயிருந்தாலும் சரி, ஆண்டாள் அப்படின்ற ஒரு திரு அவதாரம் நடக்கிறதுக்கான காரணம் நம்பியினுடைய பேரழகு. அதனால தான் பொதுவாக சொல்லுவாங்க, பெருமாள் மேலே மயக்கத்தை திருக்குறுங்குடி நம்பிக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் வானமாமலை பெருமாள் கிட்ட போய் திருச்சரணத்தில் போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கணும், கற்றுக்கணும் விஷயங்கள் எல்லாம். அவர் திருவடி பக்கத்திலே உட்காந்து கற்றுக்கணும். அதுக்கப்புறம் சரணாகதின்னு திருமலையப்பன் கிட்ட ஓடி போய் பேசாமல் கப்சி உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப பிரத்யேகமாக இருக்கிறவங்க சில பேர் வர்றது ஸ்ரீரங்கமாக இருக்கும் அப்படின்னு ஆச்சாரிய புருஷர்கள் சொல்கிறது உண்டு. அப்படி முதல் பாசுரம் திருப்பாவையில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கால். சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான். பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய். இந்த முதல் பாசுரத்தில் இதை நம்ம எப்படி வேணால் பாடலாம் இல்லையா? இதில் என்ன புரியறதுக்கு பெரிய கஷ்டம்? கர்நாடிக்கில் பாடினாலும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி. எப்படி பாடினாலும் இது நல்லா இருக்கும். ஏன்னா இது பாடினது யாரு? நம்பி வந்தவள் பாடினதாச்சு. பொதுவாகவே தேவர்களுக்கு இரவு பகல் அப்படின்றது உத்தராயணம் தட்சிணாயணம்ன்ற காலம் மாறி மாறி வர்றது. தட்சிணாயணம் முடிஞ்சு உத்தராயணம் புண்ணிய காலம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்தை நம்ம வைகரை அப்படின்னு சொல்கிறது உண்டு, பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறது உண்டு. அந்த பிரம்ம முகூர்த்தத்தை தான் நம்ம மார்கழின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு மாதத்தினுடைய ஒரு நட்சத்திரமும் இருக்குது. அதுபோல் மார்கழிக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம். அதனால தான் நம்ம சொல்லும் பொழுதே மாசானாம் மார்கசீர்ஷோ நம்ம சொல்கிறோமே, மாசானாம் மார்கசீர்ஷோன்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, அந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் இந்த மார்கழி மாதத்தில் சந்திக்கும் பொழுது அதுக்கு ஒரு ஏற்பு ஜாஸ்தி. அப்படி பகவத்கீதையை காட்டிலும் இந்த திருப்பாவை மேலே நிற்கிறது. இந்த பாசுரத்தில் அதுக்கு பதில் இருக்கு. ஏன்? பகவத்கீதை முழுசா என்ன சொல்ல வந்தார் அப்படின்றத கடைசியில் அர்ஜுனனுக்கு சொல்றார். ஏன்னா சொல்றதுக்கு முன்னாடி வரை அர்ஜுன்கிட்ட சொல்றார், அர்ஜுனா இதை நீ நம்புவியா நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியாது, இதை நீ ஏத்துப்பியா ஏத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது, இதை நீ புரிஞ்சுப்பியா புரிஞ்சுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்றேன். அகம் ஏவ பரதத்துவம், நான் தான் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்திலேயே உயர்ந்த விஷயம், என்னை தாண்டி தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவும் கிடையாது, நான் தான் உனக்கு சரணாகத பிரியன், நீ எனக்கிட்ட சரணாகதி பண்ணிக்கூடா. அவன் ஏற்றுக்கிறானா ஏற்றுக்கலையான்றது தெரியாது. அது இல்லாமல் அதில் பல செக்மெண்டேஷன் வேறு, ஞான யோகம் பக்தி யோகம் அப்படின்னு எதையோ சொல்லி
சரி, இதையெல்லாம் படிச்சு என்னடா தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, கடைசியில தெரிஞ்சுக்க போறது என்னன்னா, இதுக்கெல்லாம் நம்ம அன்ஃபிட்னு தெரிஞ்சுப்போம் பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம். பகவத்கீதை கேட்டு முடிச்ச உடனே நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். பகவத்கீதையெல்லாம் கேட்டு முடிச்ச உடனே நல்ல பௌராணிகர்கிட்ட இருந்து நமக்கு தோன்றது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஓகே, நம்ம மொத்தத்தில் பகவான் அடையிறதுக்கு ஒரு அன்ஃபிட் ஜீவன் அப்படின்றது நமக்கு தோணிடும். ஏன்? அவர் போட்டிருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, நீ அது கிடையாது, நீ இது கிடையாது, நீ அப்படி, நீ இப்படி, நீ இப்படி தான் இருக்கணும், நான் இதில் அது, நான் அதில் இது, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு புரியாது, என்னென்னமோ சொல்கிறாரு. அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்து கேட்டு முடிச்சோடனே ஒரு விஷயம் தோணிடும், ஓகே, ஐ எம் அன்ஃபிட்டு அப்படின்றது தோணிடும். பர்சன்டேஜ் 0 தான். கடைசியில் சொல்ல வந்த விஷயத்தை, மாமேகம் சரணம் பிரஜன்னு சொல்ல வந்த விஷயத்தை இந்த திருப்பாவையில் நாச்சியார் என்ன பண்ணிட்டா, முதல் பாசுரத்திலே சொல்லிட்டா, நாராயணனே மாம் ஏக்கம். அந்த ஏக்க வச்சனத்தை முன்னாடியே சொல்லிட்டா. நாராயணனே, உனக்கு நாராயணன் தாண்டா பரதரணும், மோக்ஷம் நாராயண ஸ்வரூபத்துல தான் கிடைக்கும், கிருஷ்ணன்ட்ட தான் அது இருக்கு, வேற யார்கிட்டையும் கிடையாது. இத எடுத்தெடுப்புல சொல்லுவாளா ஒரு அம்மா? அம்மா சொல்லுவாளே, அப்பா வேணா அப்பாட்ட போய் காசு கேட்டா, அப்பா 10 ரூபா கொடுங்கப்பானா, அவர் உன்னை ஒரு 10 நிமிஷமாவது காசை பற்றி இவன் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு உன்னை யோசிக்க வைப்பார். உன்னை கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி படுத்தி அப்புறம் 10 மணி நேரம் கழித்து 10 ரூபா கொடுப்பார். ஆனால் அம்மா அப்படி கிடையாது. டேய், 10 ரூபா எடுத்து வச்சுட்டேன்டா, நீ ஒரு பேச்சுக்கு போய் அப்பா கிட்ட 10 ரூபா கொடுன்னு கேளு, ஆனால் 10 ரூபா உனக்கு கிடச்சிரும், நீ சும்மா போய் கேளு. அப்புறம் இவனுக்கு எப்படி இருக்கும், அப்பா 10 ரூபா கொடுங்க, அவர் திட்டுவாரா, திட்ட மாட்டாரா, கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, இவனுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்? அம்மா அதை முன்னாடியே எடுத்து வச்சுட்டாலே அப்பா கிட்ட வாங்கி. அது மாதிரி இங்கே தாயாருடைய கருணா விலாசம் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் உனக்கு இந்த வேத சாஸ்திர விசாரணைக்குள்ளெல்லாம் போய் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, இதெல்லாம் நீ என்ன கடைசியாக தெரிஞ்சுக்கணுமோ அதை முதல்லையே சொல்லிடுறேன். நாராயணனே பறை தருவான். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் நாள்னு ஆரம்பிக்கிறா. அதனால தான் நான் சொல்லுவேன், வேதத்தில் உபநிஷத்துக்கள் நமக்கு கிடைச்ச எசன்ஸு, மகாபாரதத்தில் ஸ்ரீமத் பகவத்கீதை நமக்கு, விஷ்ணு சகஸ்ரநாமம்லாம் கிடைச்சது நமக்கு எசன்ஸு. அதுபோல் இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களில் மட்டும் கிடையாது, மொத்தத்திலையுமே நீ எந்த சம்பிரதாயமாக வேணா இரு, ஸ்ரீ வைஷ்ணவனாக இரு, கௌடிய சம்பிரதாயமாக இரு, இல்லை சங்கரருடைய பின்பற்றக்கூடிய எதிரே வேணா இருந்துக்கோ, கடைசியில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா திருப்பாவை. அதான் திருப்பாவை 30 தப்பாமல் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இந்த 30 தெரிஞ்சா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அதனால் இவ ஆரம்பத்திலே சொல்கிறா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். நாச்சியார் என்ன பண்ணினா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய அந்த வடபத்திர சாயி தான் விருந்தாவனத்து கிருஷ்ணன், அங்கே இருக்கக்கூடிய ஏரிக்கரை தான் நமக்கு யமுனை. இவ பாடுறாலே இந்த மார்கழி மாதம் இந்த நேரத்தில் நீங்கள் விருந்தாவன் போகணும். நாங்களாம் விருந்தாவன் போயிருந்தோமா, அப்போ என்னாச்சு, மார்கழி மாதம் நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் 27ஆம் தேதி பக்கமாக. அன்னைக்குன்னு பார்த்து எப்பயுமே குளிர், அப்போ ரொம்ப புயல் காற்று அடிக்குது, ரொம்ப குளிர், மைனஸில் போயிட்டுருக்கு 2019. போயிட்டுருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவங்கள்லாம் இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்களா, அதனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, காலையில் 4 மணிக்கு சென்று நீராட வேண்டும், நம்ம எப்படிப்பட்டவர்கள், நம்ம அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கிளம்புனாங்க. நான் அத்தனை தடவை சொல்கிறேன், நம்ம ஊர் மாதிரி அங்கே கிடையாது. அதில் வந்திருந்த ஒருத்தர் என்ன பண்ணினார், அவருடைய உற்சார் யாரோ ஒருத்தர் தவறிட்டதுனால அவர் என்கிட்ட கேட்டார், யமுனையில் போய் நான் ஏதாவது பண்ணணுமா? நான் சொன்னேன், யமுனையில் காலையிலேயே போயிடுங்க, ஒரு 6 மணிக்கு போய் ஸ்ரார்த்தம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இவர்கிட்ட நான் சொல்கிறதை எல்லாம் கேட்டுட்டு இருந்த பல பக்த ஜீவ கோடிகள் என்ன பண்ணினாங்க, இவருக்கு மட்டும்தான் அந்த வழியா, நாமும் அந்த வழியை பின்பற்றணும்னு நான் சொன்ன அந்த வார்த்தையை மட்டும் எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்க. ஸ்ரார்த்தம் அப்படின்றது, ஸ்ரார்த்தம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? தமிழில் இந்த திதி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்களே இறந்தவங்களுக்கு, திவசம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவர் கூட யாரோ இருந்தவங்க இறந்ததுக்காக திவசம் கொடுக்கறதுக்கு, திதி அதாவது ஸ்ரார்த்தம் கொடுக்கறதுக்காக யமுனையில் காலையில் போய் உட்காந்துருக்கார். இங்கே யாத்திரைக்கு வந்த 3/4 பேர் எல்லாரும் அங்கே ஓடி போய்
அவங்க உற்றார் உறவினர்களுக்கு சார்த்தம். அது எப்படி? அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியல, இவங்க பேசுறது அவங்களுக்கு புரியல. இவங்களுக்கு தமிழை தவிர்த்து எதுவும் தெரியாது, அவங்களுக்கு ஹிந்தியை தவிர்த்து எதுவும் தெரியாது. அங்கே போனவர் இதுதான் நமக்கு கிடைச்ச கஷ்டம்னு எல்லாரையும் யமுனக்கரையில் உட்கார வச்சு, நீ எதுக்குமா வந்திருக்க? நான் ஸ்ரார்த்தம் கொடுக்க வந்திருக்கேன். யாருக்கு நீ ஸ்ரார்த்தம் கொடுக்க வந்திருக்க? நான் என் புருஷனுக்கு ஸ்ரார்த்தம் கொடுக்க வந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப நல்லா பண்ணிட்டா போச்சு அப்படின்னு அப்படின்னு அங்க எல்லாரும் ஒரே கரையில உட்காந்து ஸ்ரார்த்த மேளா நடக்குது. அங்க எப்படி பாகவத மேளா, நாம மேளா, இல்ல சப்தாக மேளா நடக்குதோ, சாது மேளா நடக்குதோ, அங்க ஸ்ரார்த்த மேளா நடக்குது. எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு பிராமண உத்தமர் எனக்கு தெரிஞ்சவர். அவர் அங்கிருந்து எனக்கு கால் பண்றார். எப்பா என்னப்பா இந்த மதராசிக்காரங்க எல்லாரும் வந்து இவ்வளவு ஸ்ரார்த்தமா, ஒரே காலத்துல இவ்வளவு சோகமா ஒவ்வொருத்தர் வீட்லையும்? என்ன சுவாமி சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இல்லப்பா, எல்லாரும் ஸ்ரார்த்தம் கொடுக்க வந்திருக்காங்க இங்க. அப்புறமேல் தான் நேர்ல போய் பார்த்தா, ஸ்ரார்த்தம் கொடுக்கணும்னு அந்த அந்த வாத்தியார் மந்திரங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு, சரிம்மா உன்னுடைய ஸ்ரார்த்தம் நீ யாருக்கு கொடுக்கணும்னு வந்திருக்க? நான் என் கணவருக்கு கொடுக்கணும்னு வந்திருக்கேன். சரி, உன் கணவருடைய போட்டோ, ஏதாவது பேரு, அந்த விவரங்கள் எல்லாம் சொல்லுவியா? சுவாமி அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க இப்படிலாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் என் கணவரையே கூட கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆமா, நான் ஸ்ரார்த்தம் கொடுக்கணும்னு நினைச்சது தோ என் பக்கத்திலே உட்காந்துருக்காரு என் புருஷன். அவர் நல்லா இருக்கணும் சுவாமி, அவர் எப்பயும் நல்லா இருக்கணும், அதனால கேட்கிறேன், அவருக்கு எப்படியாவது திதி கொடுங்க. அவர் ஏந்திரிச்சார். ஏமா தும் ஜாவ், தும் நீ முதல்ல வீட்டுக்கு போமா. உன் வீடு எங்க இருக்கு? துமாரா கர் கிதர்? உன் வீடு எங்க இருக்கு? நீ தங்கியிருக்க இடம் எங்க இருக்கு? அவ பார்த்தா அங்க இருக்கவங்க ஒருத்தவங்களுக்கும் ஒன்றும் புரியல. அவர் என்ன பேசுறாருன்றது புரியல. அப்புறம் நான் போனேன். நீங்களே எதுக்கு வந்திருக்கீங்க? இல்ல ராதே, நீங்க அவருக்கு வந்து ஸ்ரார்த்தம் பண்ண சொன்னீங்களா, யமுனையில பண்ணா ரொம்ப நல்லதுன்னு வேற சொன்னீங்களா, அதனாலதான் அந்த நல்லதை நான் என் வீட்டுக்காரருக்கும் பண்ணணும்னு உட்காந்துருக்கேன். என்னம்மா சொல்ற? ஸ்ரார்த்தம்னு இறந்து போனவங்களுக்கு பண்றதுமா? உயிரோடு? இது கேள்விப்பட்டாங்களோ இல்லையோ, பக்கத்துல இருந்த வீட்டுக்காரர் அவளை பார்க்கிறா. அப்பயே நினைச்சேன்டி, நீ இவ்வளவு தூரம் யாத்திரை என்னை கூட்டிட்டு வரும்பொழுதே நான் நினைச்சேன் இந்த மாதிரிலாம் நடந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த உண்மையா ஸ்ரார்த்தம் கொடுக்க வந்தாங்களே ஒருத்தர், அவர் பார்த்தார் யமுனையில குளிக்க போலான்னு இப்படி இப்படி தொட்டு பார்த்தார், ஐஸ் கட்டியாட்டம் இருந்தது. சரி போ நம்ம அப்படியே புரோக்ஷனம் பண்ணிக்கலான்னு அப்படி புரோக்ஷனம் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிட்டார். அந்த மாதிரி குளிர்ச்சியா இருக்கும்னு நான் சொல்றதுக்காக இந்த உண்மை நிகழ்வை நான் சொன்னேன். யமுனை அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும் இந்த மார்கழி மாச டைம்ல. அங்க அப்படி இருக்கும் பொழுது ஆண்டாள் என்ன பண்றா, அப்படியே தெருவில் நடந்து வந்து, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் எல்லா கோபியர்களையும் எழுப்புறா. எழுந்திரிங்கடி, இப்படி தூங்கிட்டே இருக்கக்கூடாது. நாள் ராத்திரி தான் இவ எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு பெரிய மீட்டிங் போட்டா. எடி நமக்கு இந்த ஜெகநாதன் எப்படி வசப்படுவான், எப்படி நமக்கு கிடைப்பான் இந்த கிருஷ்ணன் அப்படின்னு பார்க்கும் பொழுது தூரத்தில் ஒரு பெரிய கிழ தாடி ஒன்று உட்கார்ந்து இருந்தது. சாண்டில்ய மகரிஷி உட்கார்ந்துருந்தார். என்னம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்லை தாத்தா, நாங்கள் ஏதோ பேசிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படியாவது கிருஷ்ணனுக்கு நீங்கள் மாலையிடலாம் தானே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நடக்காது. ஏன்னா கிருஷ்ணனுக்கு உங்களை மாதிரி காலையில் 8 மணி 7 மணி 10 மணி 10:30 மணிக்கு எந்திரிக்கிறவங்களெல்லாம் கண்டா பிடிக்காது. அவனுக்கு ரொம்ப அவனை நினைச்சு ஏங்கக்கூடியவர்கள் கிட்ட தான் அவன் போய் அப்படி ஸ்பஷ்டமா பழகுவான். அதனால நான் சொல்றேன், விடியற் காலையில எல்லாம் நீங்க நல்ல குளிர நீராடணும். சில பேர் நதி ஸ்நானத்துக்கோ இல்லை குல ஸ்நானத்துக்கோ போகும் பொழுது அப்படி தபக் 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 தபக்னு 3 முங்கு முங்கிட்டு அப்படி கரைக்கு வந்துடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. குளிர நீ நல்லா உன்னுடைய கழுத்து வரைக்கும் தண்ணி வர மாதிரி உள்ள குடஞ்சி நீ நீராடணும். அதுக்கு கீழே போய் மண்ணை பறிக்கக்கூடாது. அப்படி நீ நீராடி அங்கே கிருஷ்ணனை நினச்சி நினச்சி நீ நாமா சொல்லணும். அப்படி இருந்தீன்னா உனக்கு பகவான் கிடைப்பாமா. அதுக்கு விரதம் இருக்க வேண்டிய மாசம்மா இது. கோபியர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு விரதம் இருந்தாங்க. தாத்தா அந்த கதையெல்லாம் தெரியும் தாத்தா எனக்கு. அப்போ உண்மையிலே கிருஷ்ணன் கிடைச்சிருவாரா? கிடைப்பாருமா, கண்டிப்பா கிடைப்பார் அப்படின்னு இவர் சொன்னதை கேட்டுட்டு காலையில் ஆண்டாள் என்ன பண்றா, அவளே சாட்சாத் பிராட்டி இல்லையா,
காலையில் எழுந்திருச்சு எல்லாரையும் வந்து எழுப்புறா. எல்லாரையும் எழுப்புறா. இங்கதான் ஆச்சாரியர் சொல்லுவார், இவ யாரோ வயசு பெண்களை மட்டும் எழுப்பல, அவ யாரையும் எழுப்பினார் அப்படின்னா அதற்கு முன்னாடி பேயாழ்வார் பூதத்தார் எல்லாரும் வந்திருந்தாங்க இல்லையா? ஆழ்வார்கள் எல்லாம். நம்மாழ்வார் வந்திருந்தார், திருமங்கையாழ்வார் வந்திருந்தார், தொண்டரடி பொடியாழ்வார் வந்திருந்தார், திருமழிசை ஆழ்வார் வந்திருந்தார், திருப்பானாழ்வார் வந்திருந்தார். எத்தனை ஆழ்வார்கள் வந்திருந்தாங்க. எல்லா ஆழ்வார்கள், ஒருத்தர் அழுதார், ஒருத்தர் சிரித்தார், ஒருத்தர் ஓடினார், ஒருத்தர் உட்கார்ந்தார், ஒருத்தர் உருண்டார், ஒருத்தர் கொண்டாடினார், ஒருத்தர் பாடினார். எல்லாம் ஒன்று ஒன்று ஒரு 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 மாதிரி பகவானை நினைச்சு 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 உருகி போச்சு. எல்லாம் உருகி உருகி. அதுலயும் நம்மாழ்வார் எப்படி, இப்ப நான் பாடினனே திருக்குறுங்குடி பாசுரம், எங்கண்ணேயோ அன்னை மீர்கால் என்னை முனிவது நீர், நம்பி என்னை பார்க்க வரமாட்டியா? எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும். நீயே என்னை அடிச்சு விரட்டினாலும் சரி, நான் உன்னை அடையாம விட மாட்டேன். எல்லா பெருமாளும் நம்மாழ்வார்கிட்ட வந்து தேடி வந்து பாசுரம் வாங்குவாங்க. ஆனா இவர் மட்டும் ஒருத்தரை தேடி தேடி போறார் அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு சுந்தரனா இருக்கணும். அந்த சுந்தரன் யாரு அப்படின்னா திருக்குறுங்குடி நம்பி, அந்த பரிபூர்ண நம்பி, சுந்தர பரிபூர்ண நம்பி. அப்படி எல்லாரும் ஒன்று அது பாட்டுக்கு உட்காந்து அழறது, ஒன்று சிரிக்குது, ஒன்று கொண்டாடுது, ஒன்று பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி சொல்லி அது பாட்டுக்கு மனசு கவலையெல்லாம் தீர்த்துக்குது. ஆண்டாள் பார்த்தா, எல்லாம் ஏந்திரிங்கப்பா, முதல்ல எல்லாம் ஏந்திரிங்க. நீ யாரடி அம்மா, நீ எதுக்கு வந்து எங்களெல்லாம் எழுப்புற? நீங்கெல்லாம் இவ்வளோ தூரம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படி சொல்ற? என் மனசுல தான் நான் இப்ப பகவானை ஆற தழுவிக்கிட்டே தான் நடந்து வரேன் தெரியுமா அப்படின்னு அவ பாடிட்டே வர. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமீனோ நேரிழையீர். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். அப்படியா? அப்படி இருந்தா என்ன? சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கால், சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கால். வீட்டில் ஒரு பொண்ணு பிறந்தாலே அந்தந்த வீட்டு அப்பங்காரனுங்கெல்லாம் கண்ணில் மிளகா பொடி விழுந்த மாதிரி உட்காந்து அழுவானுங்க. அதுலேயும் 2, 3, 4னா துண்டக்கானும் துணியக்கானும் ஓடி போகிறவனுங்களும் சில பேர் இது உண்டு. சில பேர் முக்காடு போட்டு உட்காரவனுங்களும் உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், அவருக்கு 14 பெண் குழந்தைங்க கள்ளக்குறிச்சியில். ஆனால் அந்த தாத்தா என்ன பண்ணுவார், எனக்கு தெரிஞ்ச நாள் வரைக்கும் எல்லா வெள்ளி சனிக்கிழமைகள்லையும் அவ்வளவு பேருக்கும் அன்னதானம் பண்ணுவார். நான் அந்த தாத்தா கிட்ட ஒரு நாள் போய் கேட்டேன், தாத்தா, நார்மலாக பெண் குழந்தைங்க பிறந்தா சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க, அம்மா அப்பா ரொம்ப கஞ்சக்காரங்களாகிடுவாங்க, ஏன்னா பெண் குழந்தைங்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீ என்ன தாத்தா வர்றவங்களுக்கெல்லாம் இவ்வளவு சாப்பாடு போடுற? அதுவா, அடே வீட்டில் ஒரு லக்ஷ்மி இருந்தாலே கொட்டுன்னு கொட்டும், எனக்கா 14 லக்ஷ்மிகள்ரா. நான் ஒவ்வொருத்திக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணஸ்வரூபத்தை பிடிச்சு கொடுத்துருக்கேன். ஒருத்தி ஸ்ரீரங்கமே கதியா இருக்கா, ஒருத்தி திருவல்லிக்கேணியே கதியா இருக்கா, ஒருத்தி நாச்சியார் கோயிலே கதியா இருக்கா. இப்படி பல திவ்ய தேசங்களை நான் அவங்களுக்கு பிடிச்சு கொடுத்துட்டேன்டா. அதனால எனக்கு மனசுல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, இவங்க 14 பேரும் 14 சாம்ராஜ்யங்கள் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? அது உண்மை. ஒருத்தர் ரொம்ப பெரிய ஒரு 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 பெண் வழக்கறிஞராக இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து நீதிபதியாக இருக்காங்க, ஒருத்தவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. ஆமாம், கள்ளக்குறிச்சியில் இவங்க குடும்பம் தெரியாத ஆட்காரர்களே இருக்க முடியாது. அப்படியெல்லாம் அவர் ரொம்ப அற்புதமாக இருந்தார். அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க மகானுபாவர்கள். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே நம்ம மகாலட்சுமின்னு நினைப்போம் இல்லையா? உத்தமமான ஒரு தகப்பன், உத்தமமான ஒரு தாய் என்ன நினைப்பா? சாக்ஷாத் இது லக்ஷ்மி ஸ்வரூபம்னு நினைப்பா. ஆனால் விருந்தாவனத்திலேயோ வீட்டுக்கு வீடு எல்லாரும் மகாலட்சுமி தானா. அதனால தான் சொல்றார், சீர்மல்குமாய் பாடி. ஏதோ ஆயர்பாடியில் ஏதோ ஏழை மக்கள் படிக்காதவங்க நினைக்காத. சீர்மல்கும்
எல்லாம் ஒருங்கே கைவர பெற்றிருந்த பெண் குழந்தைகள் இருக்கிற ஊர் பாது. பார்க்கறதுக்கும் அவ்வளவு தேஜஸ்வியா இருப்பாங்க எல்லாரும். அப்படிப்பட்ட சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர், ஒன்றும் இல்லாதவங்க கிடையாது யாரும். புருஷன் விட்டுட்டு போயிட்டான், அதனால இருக்கிற வழி இல்லை, அதனால கிருஷ்ணா அப்படின்னு வந்தன்னு கிடையாது. எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தும் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கோடும் தொழிலன் நந்தகோபன் குமரன். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நண்டு சிண்டுலாம் கூட கிருஷ்ணனுடைய அப்பா அந்த பக்கம் போகும் பொழுது, ஏ நந்தகோபா இங்க வாடா, அவரை இதுங்கெல்லாம் வாடா படம் தான் கூப்பிடும். ஆனா மேல தேவர்கள் எல்லாம் நம்ம பகவானுடைய அப்பாவாச்சேன்னு நமஸ்காரம் பண்ணுதுங்க. ஏன்னா இவர் அவ்வளவு சௌலபியமா இருப்பார் நந்தகோபர். அப்படிப்பட்டவரை தானே அப்பாவை வச்சுக்க முடியும். பகவான் அப்படிப்பட்டவருக்கு தானே குழந்தையா வந்து பிறப்பார். அம்மா எப்படின்னா, ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். குழந்தை உருவத்துல பெருசா வளர்ந்தான், அம்மாவுக்கு கண்ணு பெருசா வளர ஆரம்பிச்சுது. ஏன் அம்மாவுக்கு கண்ணு பெருசா வளர ஆரம்பிச்சதுன்னா, மலையை தூக்குறான், பாம்பை அடிக்கிறான், பாம்பு மேல டான்ஸ் ஆடுறான், குதிரையை உடைக்கிறான், காலை கொம்பை உடைக்கிறான், பூதனை மேல ஏறி என்னென்னமோ பண்ணி பாலை குடிக்க வச்சு என்னென்னமோ செய்யறான். இதையெல்லாம் பார்க்கிறான் இல்லையா, கண்ணு அப்படியே விரிய 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 ஏறார்ந்த அவ கண்ணு அப்படி ரொம்ப பெருசாயிடுச்சான். யாரால? கிருஷ்ணனால ஆயிடுச்சான். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான். நான் இவ்வளவு விஷயம் பண்ணினான்னு சொன்னனே, இதெல்லாம் பண்ணின ஒருத்தன் பராக்கிரமத்தோடு இருக்கணுமே. 4 விஷயம் பண்ணினாலே நம்ம ஏதோ 400 விஷயங்களை சாதிச்ச மாதிரி ஒரு பெரிய ஒரு போஜனம் பண்ணிட்டுல நம்ம வரோம். போஜனம்னா சாப்பிட்றது நான் சொல்லல, பில்டப். ஆனா இவ்வளவும் பண்ணின ஒருத்தன் எப்படி இருப்பானா, கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான். அந்த கதிர்மதியம் போல அந்த அழகான சூரிய சந்திரன் நேத்திரங்களோட அப்படியே திரண்டு வரக்கூடிய மழை மேகங்களை கட்டி அணைச்சுக்கிட்டா எப்படி இருக்குமோ அது போல பொக்கிஷமான ஸ்வரூபமா இருப்பான் பகவான். அப்படிப்பட்ட பகவான் என்ன கொடுப்பான் தெரியுமா? நாராயணனே நமக்கே பறை தருவான். அந்த பறையில நீ என்ன பண்ணுவ? டும் 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 டும்னு அடிச்சு நீ நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கான அந்த பறை என்ன பறை தெரியுமா? உன் கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களை எல்லாம் உள்ளடக்கிய இந்த உடம்புன்ற பறை. இந்த உடம்புன்ற பறை உனக்கு யாரு கொடுத்தா? நாராயணன். திரும்பி யார் எடுத்துப்பா? நாராயணன். அதை வச்சு நீ என்ன பண்ணுவ? நாராயணன். அது எதனால உனக்கு கிடைச்சது? நாராயணன். நீ அதில் என்ன நாமண்டா சொல்லுவ? நாராயணன். கிருஷ்ணன்ல சொல்லியிருக்கணும். எதுக்கு இது நாராயணன்? ஏன் அப்படின்னா, இவனோ ஆயர் குழந்தை இல்லையா, மூலம் கிருஷ்ணன் தான். இந்த கோபிகைகளுக்கெல்லாம் என்ன ஒரு இதுன்னா, இவங்கெல்லாம் இவ்வளவு விரதம் இருந்தாலுங்க இல்லையா, காத்தால எல்லாம் கூட்டத்தோட கூட்டம் எல்லாரையும் விரதம் இருங்கன்னு சொல்லி இவளுங்களும் விரதம் இருக்க போயிட்டாளுங்க. கோயிலுக்குள்ள போய் விரதம் இருந்துட்டு காத்தால சக்கரை பொங்கலும் புளியோதரையும் கொடுக்குற சமயத்துல ஒருத்தி பேசிக்கிறா, ஏய் வாங்கடி, இந்தாண்டா வாங்கடி. அதெல்லாம் அவனுங்க போய் வாங்கிக்கிட்டோம், முன்னாடி இருக்கிற ஆளுங்களை அவளுங்களாம் போய் வாங்கிக்கிட்டோம். அவளுங்களாம் இதுக்கு முந்தா நாள் நைட்டே பிளான் போட்டுட்டாளுங்க. பெரிய பெரிய குண்டானும் தூக்கு சட்டையும் கொண்டுட்டு வந்து நிற்கும் போதே தெரியல, நமக்கு இதெல்லாம் வேணாண்டி, நம்ம பின்னாடி வா, அவளையும் வர சொல்லு பின்னாடி. எல்லாம் நிற்கிறாளுங்க பேசாம. அங்கே பட்டருக்கு ஒன்றுமே புரியல, என்னடி இது, இவளுங்க தானே எல்லாத்தையும் இருக்க சொன்னது, பிரசாதம் வேணான்னு இப்படி பின்னாடி நிற்கிறாளுங்களேன்னு. ஏன்னா அவங்களுக்கு இந்த பிரசாதம்லாம் வேண்டாம். அவங்க எதுக்காக நிற்கிறாங்க அப்படின்னா, நாராயணனே பறை தருவான், நாராயணனே பறை தருவான், நாராயணனே பறை தருவான்னு ஊருக்கெல்லாம் நாராயணன்ற நாமத்தை காட்டிட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கிருஷ்ணான்னு ஓடி போய் அந்த சுவாமியினுடைய திருவுருவத்தை கட்டி அணைச்சிக்கிட்டாளுங்களாம். ஏன்? கிருஷ்ணா, உன்னுடைய அருமை எனக்கு தெரியும்,
நீ எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியும், நீ எவ்வளவு சௌலபியமானவன் எனக்கு தெரியும். உன்னை கிருஷ்ணன் ரொம்ப சௌலபியமானவன், கிருஷ்ணன் அடிச்சாலும் வாங்கிப்பான், திட்டினாலும் வாங்கிப்பான், எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுடுவான்னு நான் உன்னை இவ்வளவு மட்டமா குறைச்சு நான் இவங்க கிட்ட பேசிட்டேன்னு வச்சுக்கேன், இதுங்கெல்லாம் உன்னை கவனிக்கவே கவனிக்காதுங்க. இப்படி காலையில பொழுதுல குளிச்சு முன்னாடி நின்று ஹரே கிருஷ்ணா பாடாதுங்க. நான் கொஞ்சம் அப்படி மினுக்கா, நீ ஒரு நாராயணன், சங்கு சக்கரதாரி, 4 புஜங்களை உடையவன் அப்படின்லாம் நான் சொன்னாதான் இவங்கெல்லாம் வருவாங்க. அதனால அந்த ஸ்வரூபம் அவங்களுக்கு காட்டிக்கோ. ஆனா என்னுடைய ஹிருதயத்துல நீ எப்பயும் வேணு வாசிச்சுட்டு இடுப்புல 2த்தையும் கையில வச்சுட்டு பண்டரி நாதனா, என்னுடைய அழகான சுந்தரனா, நீ இப்படி நிற்கிறது தான் எனக்கு பிடிக்கும். இந்த சதுர்புஜம்லாம் நீ அங்க நிற்கிறாளே கோமலா, அவளுக்கு காமி, இந்த சுசீலாக்கு காமி, இவளுங்களுக்கு காமி. இவளுங்களாம் இப்படி நீ காமிச்சாதான் பயப்படுவாளுங்க, இவளுங்களாம் யாருக்கும் அடங்கவே மாட்டாளுங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை கிருஷ்ணா, எனக்கு நீ எப்பயும் இப்படி இருக்கணும், இப்படி ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கணும், நான் உன்னை அழகாக ஆற தழுவிக்கணும். அப்படி இருக்கிறதுனால தானே நீ எனக்கு இப்படி கிடைக்கிற. இதெல்லாம் இவளுங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாளுங்க. இப்படி ஆண்டாள் பாடிட்டு வரும் பொழுது பார்த்தார்கள் ஆழ்வார்கள். ஒரு ஆள் பேயாழ்வார் கூப்பிடுறார், ஏ திருமழிசை ஏந்திரிடா, ஏ பூதத்தார் ஏந்திரிடா, ஏ பேயாழ்வாரை ஏந்திரிடா, ஏ தொண்டரடிப்பொடி ஏந்திரிடா. நம்ம இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் தேவையே இல்லடா, நம்ம தேவை இவ்வளவு தூரம் கஷ்டப்படவே அவசியம் இல்லடா. ஏன் இங்க ஒருத்தி இறங்கியிருக்கா, ஒரு பிராட்டி பார்க்கறதுக்கும் ரொம்ப சுந்தரமா இருக்கா, அந்த சுந்தரனுக்கே ஆட்பட்ட சுந்தரியா இருக்கா. இவ சொல்றதெல்லாம் கேட்டா நம்ம இவ்வளவு தூரம் கவலைப்பட்டதுக்கான உபாயம் நமக்கு கிடைக்க போறது போல இருக்குடா. ஆமாம், நம்ம நம்மாழ்வானும் நம்ம திருமங்கை மன்னனும் எங்க? ஆழ்வார்கள் கோஷ்டில் அவங்க 2 பேரும் உண்டாச்சே. காணும்னு தேடும் பொழுது பிராட்டி சொல்றா, நாச்சியார் சொல்றா, ஆண்டாள் சொல்றா, அவங்கள தேட வேண்டாம். அவங்க 2 பேரும் நாயக்கா நாயக்கி பாவத்துல திருக்குறுங்குடி நம்பியை என்னைக்கு அவர்கள் போய் பாடினார்கள். ஒருத்தர் பாடியே நம்பி அடைஞ்சார் நம்மாழ்வார், ஒருத்தர் தேடியே போய் அங்க ஜீவசமாதி அடைஞ்சு திருவரசு அடைஞ்சார். யாருனா திருமங்கை மன்னன். அதனால அவர்கள் 2 பேரும் என்னுடைய கோஷ்டில என்னைக்கோ சேர்ந்தாச்சு. தோப்பார் எனக்கு தோழிகளா 2 பேரும் நிற்கிறார்கள். அதனால நீங்கெல்லாம் கிளம்பி வாங்கப்பா அப்படின்னு நாச்சியார் சொன்னாலோ இல்லையோ, ஆழ்வார் கோஷ்டிகள் எல்லாரும் கிளம்பி போய் ஆண்டாள் பின்னாடி நின்று அவ்வளவு அற்புதமா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு நாம சங்கீர்த்தனம் பாட ஆரம்பிச்சார்கள். நாளைக்கு அடுத்த பாசுரத்தில் நம்ம பகவானை சேவிப்போம். చూడి కొడుతనాచారే చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కోడున్నదే పతి చూడి కొడుతనాచారే శోభానే 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 శోభానే. సింగారాలకే మరుదో కాముని తల్లి అట చక్కదనాలకే మరుదో. శ్రీ మహాలక్ష్మి అట సింగారాలకే మరుదో కాముని తల్లి అట చక్కదనాలకే మరుదో. సోమునితో బొట్టువట సొంపు కళలకే మరుదు. సోమునితో బొట్టువట సొంపు కళలకే మరుదు. కోమలాంగి ఈ చూడి కొడు
పతి చూడి కుడుతనాంచారే శోభానే 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 శోభానే. కలశాబ్ది కూతురట గంభీరాలకే మరుదు తలపలోకమాతయట దయమరి మరుదు. కలశాబ్ది కూతురట గంభీరాలకే మరుదు తలపలోకమాతయట దయమరి మరుదు. జలజ నివాసిని అట చల్లదనమే మరుదు జలజ నివాసిని అట చల్లదనమే మరుదు. కొలది మీరా ఈ చూడి కొడుతనాంచారి. అమరవందితయట అట్టి మహిమయే మరుదు అమృతము చుట్టమట ఆనందాలకే మరుదు. అమరవందితయట అట్టి మహిమయే మరుదు అమృతము చుట్టమట ఆనందాలకే మరుదు. తమితో శ్రీ వెంకటేశు తానే వచ్చి పెండ్లాడే తమితో శ్రీ వెంకటేశు తానే వచ్చి పెండ్లాడే. కొమెర వయస్సు ఈ చూడి కొడుతనాంచారి. చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కోడున్నది పతి చూడి కుడుతనాంచారి. చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కోడున్నది పతి చూ